Students, next நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸில் 10th sum. கொஷின் என்ன கேட்டுருக்கோம் பாருங்கள். Find the equation of a straight line which has slope minus 5/4 and passing the point minus 1,2. சரிங்களா? ஸோ அப்போ given அப்போ ஸ்லோப்பும் பாயிண்ட்டும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். சரிங்களா? அப்போ given that slope m equal to minus 5/4 point x1 y1 equal to minus 1,2. சரிங்களா? so the equation of the straight line slope with point form அப்போ என்ன வரும்? y minus y1 m into x minus x1. சரிங்களா? அப்போ y minus இது x1 y1 y minus 2 equal to m. ஸ்லோப் வந்து minus 5/4 x minus of minus 1. y minus 2 equal to minus 5/4 x plus 1. minus minus plus ஆகிடும். இந்த 4 இப்படி மல்டிப்ளை பண்ணுங்க. 4 into y minus 2 equal to minus 5 into x plus 1. சரிங்களா? அப்போ 4 into y 4y minus 8 equal to minus 5x minus 5. 5 எக்ஸோட மல்டிப்ளை பண்ணோம், 1ஓட மல்டிப்ளை பண்ணோம், 4 ஒய்யோட மல்டிப்ளை பண்ணோம், 2ஓட மல்டிப்ளை பண்ணோம். சரிங்களா? இப்போ எக்ஸ் நெகட்டிவாக இருக்குது, பாசிட்டிவாக மாற்றோம். அப்போ இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். 5x ப்ளஸ் 4y மைனஸ் 8 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு மைனஸ் 5 இந்த பக்கம் வந்து ப்ளஸ் 5 ஆகிடும். மைனஸ் 5 இந்த பக்கம் தான். ஸோ இப்போ மைனஸ் 15 இந்த பக்கம் 1 into minus 15 minus 15 ஆகிடும். minus 15 இந்த பக்கம் வந்து ப்ளஸ் 15 ஆகிடும். அப்போ நமக்கு ரெக்கார்ட் ஈக்குவேஷன் 3x minus 20y plus 15 equal to 0. சரிங்களா? 13th ஒன்றுமா find the intercepts made by the following lines on the coordinate axis. அதாவது find the interceptsனா x இன்டர்செப்டும் y இன்டர்செப்டும் கண்டுபிடிக்கணும். போன சம்மில் பார்த்தா நமக்கு x இன்டர்செப்ட் y இன்டர்செப்ட் கொடுத்துருந்தாங்க, ஒரு ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த கொஸ்டினில் சம்மில் ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் இன்டர்செப்டும் ஒய் இன்டர்செப்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போது இந்த சம் நீங்கள் போடுங்க, இதை நான் போடுறேன். சரிங்களா? அப்போது given the equation of the straight line is 4x plus 3y plus 12 equal to 0. சரிங்களா? ஸோ நமக்கு இன்டர்செப்டில் ஃபார்மில் வரக்கூடிய ஈக்குவேஷன் என்ன வரும்? இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் இன்டர்செப்ட்ஸ் ஃபார்மில் என்ன வரும் அப்படி பார்த்தோன்னா x by a plus y by b equal to 1. அப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் நம்ம x by a plus y by b equal to 1 மெத்தடுக்கு மாற்றணும். சரிங்களா? அப்போ என்ன செய்யலாம்னா த்ரீ ஈக்குவேஷனை 4x plus 3y plus 2 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 12 ஆகிடும். டிவைடட் பை மைனஸ் 12 போடுவோம், போத் சைட் டிவைட் பை மைனஸ் 12 போடுவோம். அப்போது 4x by minus 12 plus 3y by minus 12 minus 12 by minus 12. சரிங்களா? அப்போ மைனஸ் மைனஸ் 1 வரும். 1 4 சார் 3 4 1 4 3 சார். அப்போ என்ன வரும்? இப்போ இந்த 3x அப்படியே இருக்கும்.
sorry x divided by minus 3 plus y divided by minus 4 equal to 1. ஸோ அந்த ஈக்குவேஷன் மெத்தடுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்கிறது தான் அப்போது எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. எங்களோட இந்த ஸ்ட்ரைட்டோட ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணோம்னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன உங்களுக்கு -3, ஏவோட வேல்யூ வந்து -3, பியோட வேல்யூ வந்து நமக்கு -4. அப்போ therefore the x intercept a equal to -3, y intercept b equal to -4. that's all. இன்னொரு ஈக்குவேஷன் நீங்களே போடுங்க சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க பார்த்தோம்னா 14th சம். இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் சரிங்களா. ஸோ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாசிங் த்ரூ 1, -4 அண்ட் ஆஸ் இன்டர்செப்ட்ஸ் விச் ஆர் இன் த ரேஷியோ 2:5. அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை பார்த்தீங்கன்னா 1, -4 என்ற பாயிண்ட் வழியாக போகுதான். அதோட இன்டர்செப்ட்ஸ் எப்படிங்கிற ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2:5 தான். இன்டர்செப்ட்ஸ் ஆஃப் ரேஷியோனா எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ, ஒய் இன்டர்செப்ட் பி. ஸோ அப்போ அந்த ரேஷியோ பார்க்கும்போதுனா அப்போது 2:5 ரேஷியோவில் இருக்குதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரிங்களா. அதை முடிப்போம். அப்போ செகண்ட் கொஸ்டின் போகும். ஃபஸ்ட்டு லெட் ஏ பி எக்ஸ் இன்டர்செப்ட் intercept and b be a y intercept எடுத்துரும். given that the ratio of the intercepts equal to 2:5 அப்படி எடுத்துக்கிறோம். அப்போது இது வந்து பார்த்தா நமக்கு 2:5 அப்போ ஈஸ்ட்ன்றது நமக்கு எவ்வளோன்றது தெரியாது, மல்டிபிள் சரிங்களா. அப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம்னா அப்போது எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ ஈக்குவல் டு 2Kன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. ஒய் இன்டர்செப்ட் பி ஈக்குவல் டு 5K அப்படி எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த equation of the straight line intercepts ஃபார்மில் வந்து பார்த்தோம்னா என்ன வரும்னா x by a plus y by b equal to 1 சரிங்களா. இப்போ என்ன பண்ண நம்ம ஏக்கு பதிலாக 2K சப்ஸ்டியூட் பண்ணோம், பிக்கு பதிலாக 5K சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கேவோட வேலையை நம்ம கண்டுபிடிக்கணும். கேவோட வேலை கண்டுபிடிச்சி என்ன பண்ணோம், மறுபடியும் எதுவும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது எக்ஸ் பை 2K ப்ளஸ் ஒய் பை 5K ஈக்குவல் டு 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்குவோம் சரிங்களா. த லைன் passes through the point 1, -4 சரிங்களா. இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. இதை எடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். எக்ஸு பதிலாக ஒய் பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நவ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. அப்போது இதில் 1/2K -4/5K equal to 1. ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் போட்டேன். யூ டேக் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் denominator 5 2s are 10K square, K into K square ஆகிடும். Five 2s are 10, K into K square क्या सुना 5K, 4 2s are 8K equal to 1. 5K minus 8K செப்பரேட் பண்ணால் -3K, இந்த 10K ஸ்கொயர் சரிங்களா. அந்த பக்கம் எடுத்துன்னு போயிடுவோம். 10K ஸ்கொயர் மைனஸ் அந்த பக்கம் ப்ளஸ் ஆகிடும். 3K ஈக்குவல் டு 0. இது காமனாக ஒரு கேவை டேக் அவுட் பண்ணுவோம். டேக் அவுட் பண்ணால் இங்கே ஒரு 2K இருக்கும், ஒரு K வந்துடும். 10K ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. K எப்படி மல்டிப்ளை பண்ணது 0 ஆகிடும் சரிங்களா. இது 0 ஆகிடும். இப்போ நமக்கு இங்கே K
10k plus 3 equal to 0. அப்போது 10k equal to plus minus 3 ஆகிடும். அப்போ k equal to minus 3 by 10 k வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதுவே ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். k equal to minus 3 by 10 substitute in 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போது x by 2k 2 into minus 3 by 10 plus y divided by 5 into minus 3 by 10 equal to 1. denominator தான் நம்ம சிம்பிளை பண்ணணும். அப்போ 1 2s are 5 2s are 1 5s are 2 5s are. அப்போ x divided by minus 3 by 5 plus y divided by minus 3 by 2 equal to 1. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது மறுபடியும் நான் சொல்கிறேன். k equal to minus 3 by 10 சப்ஸ்டியூட் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். k equal to minus 3 by 10 substitute in 1. ஸோ ஃபஸ்ட்டு 1 பார்த்தீங்கன்னா x by இங்கே 2k k minus 3 by 10 plus y by 5 into k பதில் என்ன போட போகிறோம் நம்ம minus 3 by 10. 1 2s are 5 2s are இங்கே 1 5s are 2 5s are equal to இங்கே 1 அப்படியே தான் இருக்குது. ஸோ இங்கே minus 3 by 5 இங்கே minus 3 by 2 இருக்கும். இந்த 5 மேலே போயிடும், இந்த 2 மேலே போயிடும். அப்போ இந்த x மைனஸ் மேலே கொண்டு போயிடுறோம், பரவாயில்ல. அப்போது minus 5x minus 2 டினாமினேட்டர் 3 3 சேமாக இருக்குது. சேமாக இருந்தால் ஒரே 3 எடுத்துக்கிறேன். இங்கே minus 5x minus 2 அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டினாமினேட்டர் 2 இந்த பக்கம் மல்டிபிள் வந்துடும். 1 3s are 3 தென் minus 2x மைனஸ் மல்டிபிள் பண்ண 3 ஆகிடும். ஸோ இந்த ப்ளஸ் 3 இந்த பக்கம் வந்து minus 3 ஆகிடும். எல்லாமே வந்து நெகட்டிவ் சைனாக வந்துடுச்சு. சரி, ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ அது என்ன பண்ணுறேன், சைனை சேஞ்ச் பண்ணும்போதுன்னா ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்போ எல்லாமே மைனஸ் தான் இருக்குது. அதனால் ஒரு சேஞ்ச் தான் சைன் பண்ணும்போது நமக்கு எல்லாமே பாசிட்டிவ் ப்ளஸில் வந்துடும். சரிங்களா, நமக்கு தேவையான ஸோ required statement of the equation 5x plus 2y equal to 3 equal to 0. சரிங்களா, இன்னொரு சம் இருக்குது, அதையும் போட்டுடலாம். passing through minus 8,4 and making the equal intercept of the coordinate as equal interceptsனா ஏதோ x intercept என்ன வேல்யூ இருக்குதோ y intercept அதே வேல்யூ தான் இருக்கும். சரி, நமக்கு அது எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் ஈக்குவேஷன் given that intercepts are equal. சரிங்களா, ஸோ intercepts are equal அப்படின்னு சொல்லும்போது அப்போ x intercept ஈக்குவல்னா a equal to b, a equal to b ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா, அதனால் a equal to b. அப்போ நம்ம ஈக்குவேஷன் நமக்கு x by a plus y by b equal to 1. a equal to b ன்றதுனால x by a plus அதுக்கு b க்கு a போட்டுக்கிறோம் equal to 1. So the line passing through the points என்ன பாயிண்ட் வந்து எப்போதான் -8,4 இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்குவோம். எக்ஸோட வேல்யூ அது ஒய்யோட வேல்யூ. அப்போது எக்ஸுக்கு பதிலாக -8 by a ப்ளஸ் 4 by a equal to 1. டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்குமா, டினாமினேட்டர் சேமாக இருக்குது, ஒரே a போட்டுக்கலாம். a into a -8 plus 4 equal to 1. a because -4 plus -8 plus 4 வந்து -4 equal to a. therefore a equal to -4. a equal to -4. சரிங்களா, இது எதுவுமே என்ன பண்ணுவோம், a equal to -4 substitute in 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1ன்னா x by -4 plus y by -4 equal to 1. அப்போ டினாமினேட்டர் ரெண்டுமே சேம் தான். சரிங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா x plus y divided by -4 equal to 1. இந்த 4 மெம்பளும் x plus y equal to -4. therefore the required statement equation x plus y இந்த -4 பக்கம் தான் plus 4 equal to 0. சரிங்களா, ஓகே. ஸோ எக்ஸசைஸ் இதோட ஓவர். அடுத்தது 5.4 பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ் இருக்குது. சரிங்களா, அதை பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம்.